மாவட்டம் திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் 2000க்கும் மேற்பட்டோர் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பிரிந்து சென்ற முக்கிய தலைவர்களை ஒன்றிணைத்து அதிமுகவை வழிநடத்தினால் மட்டுமே வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் மாண்புமிகு செங்கோட்டை அவர்களும் சொல்லுவதும் 10 நாளுக்குள் கட்சியெல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக திரும்பவும் 2026இல் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அதிமுக பொறுப்பாளர் செங்கோட்டை ஒன்றிய பொறுப்பாளர். 300 குடும்பமும் மாற்றுக் கட்சிக்கு போகிற மாதிரி பிளான், மற்ற கட்சிக்கு போயிடும். இது ஒருங்கிணைக்கல, இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படலை அப்படின்னா நாங்கள் 300 குடும்பம் மாற்றுக் கட்சிக்கு போவோம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் தமிழக காவல்துறை தினத்தை முன்னிட்டு விபத்தில் சிக்கிய பள்ளி குழந்தைகளை காப்பாற்றுவது குறித்த செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பொதுமக்கள் எவ்வாறு துரிதமாக செயல்பட்டு விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது குறித்து தெளிவாக செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னை லட்சுமிபுரம் பகுதியில் அமைந்துள்ள தூய ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் 58ஆம் ஆண்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர கூட்டு திருப்பலி மற்றும் தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் பிரம்ம தீர்த்த கரையில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து சந்திர கிரகணம் முடிந்த நிலையில் மணிக்க அருணாச்சலேஸ்வரர் கோயில் பிரம்ம தீர்த்த குளத்தில் சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சியில் அண்ணா அறிவியல் கோளரங்கம், தென்னூர் அறிவியல் பூங்கா, துறையூர், KK நகர் ஆகிய பகுதியில் சந்திர கிரகணத்தை காண சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திர கிரகணம் குறித்து வானிலை ஆர்வலர்கள் பொதுமக்களுக்கு விளக்கி கூறிய நிலையில் திருச்சியில் பெய்த மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக ஏராளமானோர் சந்திர கிரகணத்தை காண முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் தமிழ்நாடு நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சங்கத்தின் தலைவராக சிக்கந்தர், சமூக சேவை, மக்களின் அடிப்படை தேவைகள், மக்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள், பெண்கள் மேலாண்மை, சமூக பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என சிறப்புரையாற்றினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள தூதூர் மற்றும் கூட்டங்கிரி பகுதியில் இரவு நேரத்தில் சிறுத்தை நடமாடும் CCTV காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. எனவே வனத்துறையினர் இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொண்டு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்கரை பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 43 பேரை பல்லடம் காவல் ஆய்வாளர் மாதையன் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். மேலும் சூதாட்டத்தில் ஆன்லைன் மூலம் பரிவர்த்தனை நடைபெற்றது தெரியவந்த நிலையில் 5000 ரூபாய் பணம், 31 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பரளிக்காடு சுற்றுச்சூழல் மையத்தில் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் வனத்துறையினர் சார்பில் பழங்குடியின மக்களின் கலாச்சார நடனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பழங்குடியினர் நடனம் மூலமாக 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்த நிலையில் போதிய போக்குவரத்து காவல்துறையினரை பணியில் அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
பெரம்பலூரில் அரசு கூடுதல் தலைமை செயலாளரும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மேலாண்மை இயக்குநருமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் தேவைக்கேற்ப மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் காற்றாலைகள் மூலமும் சூரிய மின்சக்தியின் மூலமாகவும் மின் உற்பத்தி தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றது எனவும் தெரிவித்தார். தேவை ஒவ்வொரு இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்னா அதற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் அது கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட பணியாளர்களின் எதிர்பார்ப்பு. அதற்கான பணிகளையும் நம்ம அரசோட இணைந்து செய்யணும். தமிழர்களோட கூடுதல் துணை மின் நிலையங்கள் அமைக்கிற மாதிரி ஏதாவது இந்த வருஷத்துக்கு ஏற்கனவே அறிக்கப்பட்ட உங்களுக்கு தெரியுங்க, நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ டெண்டர் வந்து 133 துணை மின் நிலையங்களுக்கான டெண்டர் 33 kV அந்த கேட்டகரியில் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சுமார் 56 வந்து பெரிய மின்னங்கள் 110, 230 அந்த கேட்டகரியில் 56 வந்து டெண்டர் நிலையில் இருக்குது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட ராமராஜன் தலைமை நற்பணி மன்ற கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கியது குறித்த கேள்விக்கு இதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் இவை அனைத்தும் எம்ஜிஆரின் புகழை கெடுக்குமேயானால் அதனை தான் உயிரை கொடுத்து எம்ஜிஆரின் புகழை காப்பாற்றுவதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறேன். ஆனா ஏதோ நடக்குது, என்ன நடக்க போகுது தெரியும். அந்த தேர்தல் காலங்கள்ல மனு தாக்கல் வாய்ப்பு கடைசி நாள கூட அரசியல் மாட்டாங்க. அரசியல் நீங்க என்ன முடிவு எடுக்க முடியும்? நான் ஒரே முடிவு, என் உயிர் உள்ளவரை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உயிர் உள்ளவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியிலும் அதை வகுத்து கொடுத்த புரட்சி தலைவர் அம்மா வழியிலும் தொடர்ந்து செல்வேன். அது ஒரு சிறு இருந்தாலும் நான் தயங்க மாட்டேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பில் மனைவி நல வேட்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ரவிச்சந்தர், உழவன் தங்கவேல் உள்ளிட்ட உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் ஸ்ரீ நடேச நாட்டிய கலைக்கூட பயிற்சி மையம் சார்பில் பயிற்சி பெற்ற பரதநாட்டிய மாணவிகளின் அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசையும் சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி கௌரவப்படுத்தினர். ஈரோடு பேருந்து நிலையம் அருகேயுள்ள கழிவுநீர் கால்வாயில் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலமாக கிடந்தவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், எதனால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட போலீஸ் சார்பில் காவல்துறையில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் குறித்த ஒருநாள் கண்காட்சி ஆயுதப்படை பிரிவு சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் போலீஸ் துறையில் பழங்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட அம்பு, வாள்கள், கண்ணீர் புகை குண்டு உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.